கிமு 51 கிளியோபட்ராவின் தந்தை இறந்ததன் பின்னர் கிளியோபட்ராவும் அவரது சகோதரரான 13வது தொலமியும் எகிப்தின் சம ஆட்சியாளர்கள் ஆகினர். 12வது தொலமே அவுலடிஸின் மகளாக கிமு 69 கிளியோபட்ரா பிறந்தார். கிளியோபட்ராவின் தாய் யார் என்பதை வரலாற்று தகவல்களின் அடிப்படையில் உறுதியாக கூற முடியாதுள்ளது. கிமு 51 தந்தை இறந்ததன் பின்னர் கிளியோபட்ராவும் அவரது சகோதரரான 13வது தொலமியும் எகிப்தின் சம ஆட்சியாளர்கள் ஆகினர். எகிப்திய விதிகளின்படி ஒரு பெண் தனியாக ஆட்சி செய்ய முடியாது. அதனால் கிளியோபட்ரா 10 வயது சிறியவரான தனது சகோதரனை மணந்து கொண்டார். இது விசித்திரமாக இருந்தாலும் அப்போதைய எகிப்திய வழக்கம் அப்படியே இருந்ததாக தெரிகிறது. கிளியோபட்ராவின் அரசாட்சியில் எகிப்து செழிப்பாக இருந்ததாக சொல்கிறார்கள். எகிப்திய மக்கள் கிளியோபட்ராவை கடவுளாகவும் தேவதையாகவும் பார்த்தார்கள். அப்போது கிளியோபட்ராவின் வயது 18ஆகவும் அவரது சகோதரரின் வயது 10ஆகவும் இருந்தது. எவ்வாறாயினும் நீண்ட காலம் செல்ல முன்னரே கிளியோபட்ராவிடமிருந்த அதிகாரம் பறிபோனது. கிளியோபட்ராவுக்கும் தொலமைக்கும் இடையில் அதிகார போட்டி ஏற்பட்டதாக நம்பப்படுகின்றது. அத்தோடு தொலமையின் ஆலோசகர்கள் கிளியோபட்ராவை ஆட்சியிலிருந்து நீக்கியதாகவும் கருதப்படுகின்றது. இதன்படி கிமு 49 கிளியோபட்ரா சிரியாவுக்கு சென்றார். கிளியோபட்ரா சிரியாவுக்கு சென்றமை அவர் ஒரு கெட்டிக்கார பெண் என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு சம்பவமாகும். எகிப்தின் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக சிரியாவில் இருந்து கொண்டு ஒரு கூலி இராணுவத்தை அவர் திரட்டினார். கிமு 48 இந்த இராணுவத்தை எடுத்துக்கொண்டு எகிப்தை நெருங்கினார் கிளியோபட்ரா. ரோம ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ஜூலியஸ் சீசருடன் மேற்கொண்ட யுத்தத்தில் தோல்வியடைந்த பொம்பே எகிப்துக்கு வந்தார். ஆனால் எகிப்தில் அவர் கொலை செய்யப்பட்டார். இதன் மூலம் சீசரின் உதவியை பெற்றுக்கொள்ள எண்ணினார் தொலமி. ஆனால் கிளியோபட்ராவும் சீசரின் உதவியை பெற்றுக்கொள்ள விரும்பினார். தனது எதிரியாக இருந்த போதும் பொம்பே கொலை செய்யப்பட்டமை குறித்து சீசர் அதிருப்தி வெளியிட்டிருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே தொலமி குறித்து சீசர் அவ்வளவு நல்லபிப்பிராயம் கொண்டிருக்கவில்லை. இதேவேளை கிளியோபட்ராவும் செயற்பட்டு கொண்டிருந்தார். ஜூலியஸ் சீசர் தங்கியிருந்த மாளிகையை சுற்றியும் தொலமியின் இராணுவம் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தது. எனவே சிசிலியின் அபோலோடோரஸ் சுமந்து சென்ற நிலவிரிப்பினுள் மறைந்து கொண்டுதான் கிளியோபட்ரா மாளிகையினுள் நுழைந்தார். ஜூலியஸ் சீசர் கிளியோபட்ராவிடம் மயங்கி போனார். எனவே கிளியோபட்ராவின் அரச உரிமையை பாதுகாப்பதற்காக அவர் போரிட்டார். மேலதிக இராணுவம் வரும் வரையில் சீசரின் ரோம இராணுவத்தால் தொலமியின் இராணுவத்தை தோல்வியடச் செய்ய முடியாமல் போனது. ஆனாலும் மேலதிக படைகள் வந்ததும் தொலமியின் இராணுவம் தோற்று போனது. தொலமி தலைநகர் அலெக்சாண்ட்ரியாவை விட்டும் தப்பியோடினார். அவர் நைல் நதியில் மூழ்கி மரணித்ததாக சந்தேகிக்கப்படுகின்றது. மீளவும் கிளியோபட்ரா எகிப்தின் அரசியானார். அத்தோடு அப்போது 13 வயதான அவரது இன்னுமொரு சகோதரனான 14ஆம் தொலமியும் சம ஆட்சியாளர் ஆனார். எவ்வாறாயினும் அக்காலத்தில் கிளியோபட்ரா ஒரு பிரபலமான ஆட்சியாளராக இருக்கவில்லை. இக்காலத்தில் நைல் நதியில் நீர் அதிகரித்து வெள்ளம் ஏற்பட்டதால் உணவு உற்பத்தி குறைந்து எகிப்தின் பொருளாதார நிலை வீழ்ச்சியடைந்தது. இதேவேளை கிமு 47 கிளியோபட்ராவுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அதற்கு தொலமி சீசர் என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்த குழந்தையை சிசேரியன் என்று அழைத்தார் கிளியோபட்ரா. கிமு 46 45 காலப்பகுதியில் கிளியோபட்ரா தனது சகோதரன் மற்றும் மகனுடன் ரோமுக்கு சென்றார். அப்போது சீசர் ரோமுக்கு சென்றிருந்தார். அங்கு நகருக்கு அருகே அவருக்கு சொந்தமான ஒரு வீட்டில் அவர்கள் தங்கினர். சீசருக்கும் கிளியோபட்ராவுக்கும் இடையிலான உறவு மறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கவில்லை. இவ்வாறாயினும் சீசர் திருமணம் முடித்த ஒருவராக இருந்ததனால் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. கிமு 44 மார்ச் 15ஆம் தேதியில் சீசர் கொல்லப்பட்டார். பின்னர் கிளியோபட்ராவும் உள்ளிட்டோர் மீண்டும் எகிப்து நோக்கி சென்றனர். சில நாட்களின் பின்னர் கிளியோபட்ராவின் இளைய சகோதரரும் மரணமடைந்தார். இவர் கிளியோபட்ராவால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் நிலவுகின்றது. இவராயினும் இதன் பின்னர் தனது 3 வயதான மகனை சம ஆட்சியாளராக நியமித்து ஆட்சி செய்தார் கிளியோபட்ரா. சீசரின் மரணத்தின் பின்னர் ரோமில் சிவில் யுத்த நிலை ஏற்பட்டது. சீசரின் ஆதரவாளர்களான மார்க் அந்தோனி, ஆக்டேவியன், லெபிடஸ் ஆகிய மூவரும் ஒரு தரப்பிலும், சீசரை கொலை செய்த கேசியஸ் புரூட்டஸ் ஆகியோர் மறுதரப்பிலும் நின்றனர். இந்த குழுக்களுக்கிடையில் தான் போர் ஏற்பட்டது. இக்காலத்தில் மத்திய தரைக்கடலில் அமைந்திருந்த முக்கியமான ஒரு நாடாக எகிப்து இருந்ததால் எகிப்தின் ஒத்துழைப்பை இந்த இரு தரப்பும் எதிர்பார்த்தன. சீசர் எகிப்தில் நிலைநாட்டியிருந்த ரோம படைகளை சீசரின் ஆதரவாளர்களது தரப்பிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்தார் கிளியோபட்ரா. கிமு 42 அவர்கள் சிவில் யுத்தத்தை வெற்றி கொண்டதோடு ஆக்டேவியனும் மார்க் அந்தோனியும் ரோமின் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டார்கள். சீசரின் மரணத்தின் பின்னரான காலப்பகுதியில் கிளியோபட்ராவின் செயல்பாடுகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக கிமு 41 மார்க் அந்தோனி தென் துருக்கியில் அமைந்துள்ள டார்சூஸ் நகருக்கு கிளியோபட்ராவை அழைத்தார். எனவே டாரியுஸ் துறைமுகத்துக்கு வந்த கிளியோபட்ரா வெள்ளி நிறத்தினாலான துடுப்புகளையும் நாவல் நிறத்தினாலான பாய்மரங்களையும் கொண்ட தங்க நிறம் பூசப்பட்ட ஒரு கப்பலில் ஏறி ஐசிஸ் தேவதை போன்று அலங்கரித்துக் கொண்டு வந்தார். தன்னை கிரேக்க கடவுளான டியோனிசஸின் உருவம் என நம்பிய மார்க் அந்தோனி அப்போதே கிளியோபட்ராவால் கவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எகிப்து நாட்டுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு மார்க் அந்தோனி உடன்பட்டார்.
அத்தோடு நாடு கடத்தப்பட்டிருந்த கிளியோபெட்ராவின் சகோதரியை கொலை செய்வதற்கான நடவடிக்கைகளையும் அவர் எடுத்தார். இந்த வகையில் கிளியோபெட்ராவுக்கும் அவரது மகனுக்குமான அரச உரிமை இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டது. எவ்வாறாயினும் அவர்கள் இருவரதும் சந்திப்பு அவர்களது இறுதி அழிவுக்கான காரணமாக அமையுமென்று அவர்கள் இருவரும் அப்போது நினைக்கவில்லை. கிமு 41-41களில் குளிர்காலத்தை கழிப்பதற்காக மார்க் அந்தனி அலெக்சாண்ட்ரியாவுக்கு சென்றார். இந்த நேரத்தில் அவரது 3வது மனைவி ஃபல்வியாவும் பிள்ளைகளும் ரோமில் இருந்தனர். அந்தோனி மீண்டும் ரோமுக்கு சென்று சில மாதங்களில் கிளியோபட்ராவுக்கு இரட்டையர்கள் இருவர் பிறந்தனர். இவர்களுக்கு அலெக்சாண்டர் ஹேலியோஸ், கிளியோபட்ரா செலேன் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தது. ஃபல்வியா நோய்வாய்ப்பட்டு மரணித்ததன் பின்னர் மார்க் அந்தனி அரசியல் ரீதியான திருமணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. அதாவது ஒக்டேவியனின் சிறிய சகோதரியான ஒக்டேவியாவை திருமணம் முடித்தார். இதேவேளை நீண்டகாலம் பிற்போடப்பட்டு வந்த பாரசீகத்தை ஆக்கிரமிக்கும் முயற்சிக்கு பணம் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் கிமு 37இல் அவர் மீண்டும் எகிப்து சென்றார். இந்த சந்தர்ப்பத்தில் கிளியோபட்ராவினதும் மார்க் அந்தோனியினதும் உறவு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. கிமு 36இல் கிளியோபட்ராவுக்கு பிலோடெல்பஸ் என்று இன்னுமொரு மகன் பிறந்தான். ஆக்கிரமிக்கும் முயற்சி தோல்வியில் முடிவடைந்ததால் தோல்வி மனப்பான்மையுடன் திரும்பிய மார்க் அந்தனி ஒக்டேவியாவிடம் செல்வதை புறக்கணித்து அலெக்சாண்ட்ரியாவிலே தங்கினார். இதேவேளை ஜூலியஸ் சீசரின் உண்மையான அரசியல் வாரிசுரிமை தனக்கும் கிளியோபட்ராவுக்கும் பிறந்த சிசேரியனுக்கே உண்டு, மாறாக சீசர் தத்தெடுத்த மகனான ஒக்டேவியனுக்கு அல்ல என்று கிமு 34இல் மார்க் அந்தோனி தெரிவித்தார். இது ஒக்டேவியனுக்கும் மார்க் அந்தோனிக்கும் இடையில் விரிசலை உறுதிப்படுத்தியது. கிமு 32இல் ரோம சினட் சபை மார்க் அந்தோனியிடமிருந்த அனைத்து பதவிகளையும் இல்லாமல் ஆக்கியது. அத்தோடு கிளியோபட்ராவுக்கு எதிராக ஒக்டேவியன் போர் பிரகடனம் செய்தான். கிமு 31 செப்டம்பர் 2ஆம் தேதியில் ஒக்டேவியனின் ரோம இராணுவத்துக்கும் மார்க் அந்தோனி, கிளியோபட்ரா ஆகியோரின் இராணுவத்துக்கும் இடையில் பெரும் கடற்போர் மூண்டது. இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னர் உலகில் நடந்த பெரும் கடல் யுத்தங்களில் ஒன்றான எக்டியம் யுத்தமாகும். இந்த யுத்தத்தில் 250 ரோம போர்க்கப்பல்களும் மார்க் அந்தோனி மற்றும் கிளியோபட்ராலின் 290 போர்க்கப்பல்களும் கலந்து கொண்டன. இந்த யுத்தத்தில் பங்கெடுத்த எகிப்து படையணியை கிளியோபட்ரா வழிநடாத்தினார். எனினும் ஒக்டேவியனின் படையணி அந்தோனியையும் கிளியோபட்ராவையும் தோற்கடித்தது. இதனைத் தொடர்ந்து வந்த வருடத்தில் ஒக்டேவியன் எகிப்தை ஆக்கிரமித்தார். பின்னர் அந்தோனியின் படை அந்தோனியை விட்டுவிட்டு ஒக்டேவியனுடன் இணைந்து கொண்டது. இதேவேளை கிளியோபட்ரா தற்கொலை செய்து கொண்டார் என்ற பிழையான செய்தியொன்று மார்க் அந்தோனியை அடைந்ததும் அவர் தனது வாளால் தன்னையே வெட்டி கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் அவர் மரணமடைவதற்கு முன்னர் கிளியோபட்ராவின் மரணம் தொடர்பில் வந்த செய்தி பொய்யானது என்பது தெரிய வந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. வரலாற்று புராணங்களின்படி கிமு 30 ஆகஸ்ட் 12ஆம் தேதி கிளியோபட்ரா பாம்பொன்றை தீண்டச் செய்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த கருத்தை சில வரலாற்றாசிரியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒக்டேவியன் கிளியோபட்ராவை கொலை செய்திருப்பார் என்பதுவே சிலரின் கருத்தாக உள்ளது. இளவரசர் சிசேரியனையும் ரோம இராணுவம் கைது செய்து கொலை செய்திருக்கும் என்று நம்பப்படுகின்றது. இதேவேளை அந்தோனியினதும் கிளியோபட்ராவினதும் பிள்ளைகள் ரோமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஒக்டேவியா இவர்களை பராமரித்தார். பிற்காலத்தில் கிளியோபட்ரா செலீன் மொரிட்டானியாவின் 2வது ஜுபா மன்னருக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கப்பட்டார். வரலாற்று மூலாதாரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல்களை பார்க்கையில் கிளியோபட்ரா ஒரு பலம் வாய்ந்த பாத்திரத்தை கொண்ட ஆண்களை வசீகரிக்கும் ஒரு பெண்ணாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். சிலபோது வழக்காரங்களிலிருந்து வெளியே சென்று செயற்பட்ட ஒரு பெண்ணாகவும் உள்ளார். தனது மக்களுடன் நெருங்குவதற்கு அவர்களின் மொழியை கற்பதும் அவர்களது தேவதையின் உருவத்தை பின்பற்றுவதும் இராஜதந்திர வியூகங்கள் என்று சொல்லலாம். எவ்வாறாயினும் கிளியோபட்ரா பல மொழிகளை கற்றவர் என்று குறிப்பிடப்படுகின்றது. அதிகாரத்திலிருந்து விலக்கப்பட்ட போது சிரியாவுக்கு சென்று அங்கே ஒரு கூலி இராணுவத்தை திரட்டியமை அவரது பின்வாங்காத உறுதியை காட்டுகின்றது. சீசரை சந்திப்பதற்கு அவர் பின்பற்றிய தந்திரம் அவரது இடத்திற்கேற்ற அறிவை காட்டுகின்றது. கிளியோபட்ரா மார்க் அந்தோனியை தனது ஆளுகைக்குள் கொண்டு வருவதற்கு பின்பற்றிய தந்திரம் அந்தோனியை சந்திப்பதற்கு முன்னரே அந்தோனி குறித்து அவர் நன்கு படித்துள்ளார் என்பதை காட்டுகின்றது. இது ஒரு ராஜதந்திரம் என்ற வகையில் எப்போதும் முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு விடயமாக உள்ளது. மார்க் அந்தோனிக்கும் கிளியோபட்ராவுக்கும் இடையில் இறுக்கமான ஒரு உறவு நிலவியதாக கருதலாம். மார்க் அந்தோனி பாரசீகத்தில் போரிட்டு தோற்றதன் பின்னர் மீளத் திரும்புகையில் ரோமுக்கு செல்லாமல் கிளியோபட்ராவிடம் வந்தமை அவருக்கு மானசீக நிவாரணம் தேவைப்படுகின்ற போது அது கிளியோபட்ராவிடம் கிடைக்கும் என்று அவர் அறிந்து வைத்திருந்ததனால் இருக்கலாம். இவர்கள் இருவரும் இறுதி வரை ஒன்றாக இருந்தமையால் கிளியோபட்ரா ஆண்களை கவர்ந்து தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் கவனமெடுத்த ஒரு பெண் என்ற கருத்து நியாயமானது அல்ல என்று கூறுகின்றது. சீசரின் மரணம் வரையிலும் கிளியோபட்ரா அவரை விட்டுவிடவில்லை.
மார்க் அந்தோனி வெற்றி பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் போன்றே தோல்வியடைகின்ற சந்தர்ப்பங்களில் கூட கிளியோபட்ரா அவரை விட்டுவிடவில்லை. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.